ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரிடா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்திய ஆட்சியில் மட்டும் 15 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 by 1 படிச்சிங்கனாலே நல்ல மார்க் 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் இதோட ஃபஸ்ட்டு டாபிக் வீடியோ போட்டுட்டேன். இதோட 2வது டாபிக் அரசியலமைப்பின் முகவுரை. இதை பற்றி பார்ப்போம். அரசியலமைப்பின் முகவுரை இது 2வது டாபிக். முகவுரை அப்படிங்கும்போது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லலாம். அதாவது அரசியலமைப்பு முன்னுரை அல்லது அறிமுகம்னு சொல்லலாம். முதல்ல முகப்புரையுடன் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்காவோ தான். முகப்புரை ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் எழுதப்படுது. இந்த குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13, 1946 வெளியிடப்படுது. அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த முகப்புரை அரசியலமைப்பு சார்ந்தது இல்லையான்னு நிறைய வழக்குகள் நடந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக 3 வழக்குகள். ஃபஸ்ட்டு பெருபாரி யூனியன் வழக்கு 1960. இதோட இயரும் தீர்ப்புகளும் முக்கியம், கண்டிப்பாக படிங்க. ஸோ இந்த பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுன்னா, முகப்புரை அரசியலமைப்போட பகுதி இல்லைன்னு, முகப்புரை நம்ம ஒரு எழுதி வச்சு என்னை அதை திருத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து 2வது வழக்கு வருது, கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா மாநில வழக்கு 1973. இதோட தீர்ப்பு என்னென்னா, முகப்புரை அரசியல் அமைப்பின் பகுதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முகப்புரை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அடிப்படையில் தான் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகப்புரை திருத்தப்படுது. இது ஒரே ஒரு காரணம், முகப்புரை இதுவரைக்கும் திருத்தப்பட்டிருக்கு. எந்த விதிக்கு கீழே? அரசியலமைப்பின் விதி 368 கீழே தான் இந்த முகப்புரை திருத்தப்பட்டது. இதில் இந்த திருத்தத்தின் மூலமாக 3 புதிய வார்த்தைகள் சேர்க்குறாங்க. சமதர்ம மத சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படின்னு 3 புதிய வார்த்தைகள் சேர்க்குறாங்க. 3வது வழக்கு எல்ஐசி இந்தியா வெர்சஸ் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். இதோட இயர் 1995. இதில் என்ன தீர்ப்பு கொண்டு வராங்கன்னா, முகப்புரை அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு கேசவானந்த பாரதி தீர்ப்பை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை தவிர முகப்புரை பற்றி சிலர் சில புகழுரைகள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயார், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் எண்ணங்களையும் நீண்டகால கனவையும் வெளிப்படுத்துவதாக அரசியலமைப்பின் முகப்புரை அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாரு. கேஎம் முன்ஷி என்ன சொல்கிறாருன்னா, முகப்புரை இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம்னு சொல்கிறாரு. சர் ஏர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சுருக்கமான மற்றும் அற்புதமான வடிவத்தில் புத்தகத்தின் பெரும்பகுதியின் வாதம், அதன்படி அது ஒரு முக்கிய குறிப்பாக செயல்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு கீநோட் மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பண்டிதர் தாகுதாஸ் பார்கவா என்ன சொல்கிறாருன்னா, இது அரசியலமைப்பின் ஆன்மா, அரசியலமைப்பின் திறவுகோல், அரசியலமைப்பின் நகைப்பட்டி, அரசியலமைப்பு மதிப்பை உணர்த்தும் அளவுகோல் அப்படின்னலாம் சொல்கிறாரு. அடுத்ததாக இதயத்துல்லா, இவர் யாருன்னா இந்தியாவோட முன்னாள் தலைமை நீதிபதி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவின் முகப்புரை ஒரு சுதந்திர பிரகடனம், எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலாதனது சொல்கிறாரு. நமது அரசியலமைப்பின் ஆத்மான்னு சொல்கிறாரு. இது ஒரு முழுமையான தீர்மானத்தை கொண்டுள்ளது. இது ஒரு புரட்சியை தவிர வேறு எதுனாலும் மாற்றி இயலாதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பால்கிவாலா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, முகப்புரை தான் அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான். தேங்க்யூ.